அனைவருக்கும் வணக்கம். இந்தியன் நேஷனல் ஆர்கனைசேஷன் ஹியூமன் ரைட் ப்ரொடெக்ஷன் தமிழ்நாடு ஸ்டேட் பிரசிடென்ட் டாக்டர் ரேணுகா காளியப்பன். நான் எங்களோட அழைப்பை ஏற்று இங்கே வந்திருக்க அத்தனை மீடியாக்காரங்களுக்கும், என்னோட ஸ்டேட் ஆஃபீஸ் பேரர்ஸ்க்கும், எங்கள் டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸ் பேரர்ஸ்க்கும் மிக்க நன்றி. இன்னைக்கு ப்ரோக்ராம் வந்து இட்ஸ் அ ஒர்க் ஷாப். இயர் எண்டிங்னால இட்ஸ் அ ஒர்க் ஷாப். இட்ஸ் அ கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் ஃபார் இந்தியன் நேஷனல் ஆர்கனைசேஷன் ஹியூமன் ரைட் ப்ரொடெக்ஷன். அண்ட் கேரளாவில் வந்து ஃபெப்ரவரி வி ஆர் ஹேவிங் அ நேஷனல் கான்க்ளேவ். ஸோ அதுக்காக இந்த மீட்டிங் கூட்டி எப்படி நம்ம எல்லாம் பண்ண போகிறோம், நேஷனல் இதுக்கு எப்படி நம்ம நேஷனல் ஹியூமன் ரைட்ஸை சப்போர்ட் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு அதுக்காக தான் இந்த மீட்டிங் மெயினாக. வேறு ஏதாச்சும் நீங்கள் கேட்குறதா இருந்தால் கேட்கலாம். ஆக்டிவிட்டீஸ் நாங்கள் மெயின் எல்லாமே பண்ணுறோம். நாங்கள் ஏதாச்சும் ஹியூமன் ரைட்ஸ் மனித உரிமை மீறல் எது இருந்தாலும் நிறையவே நாங்கள் எல்லாரும் பண்ணிட்டு இருக்கோம். இங்கே இருக்கிற முக்கால்வாசி நம்ம ஆஃபீஸ் பேரர்ஸும் அதை பேஸ் பண்ணி தான் நம்மகிட்ட வந்தாங்க. அவங்க ப்ராப்ளம்காக தான் நம்ம வந்தாங்க. இங்கே உட்காந்துருக்கா அவங்க மிஸ் ராதாவாகட்டும், நம்ம சக்திவேல் இருக்காட்டும், தீபிகா, அவங்கெல்லாம் தே ஹேட் சம் ப்ராப்ளம், அப்படி தான் என்கிட்ட வந்தாங்க. நவ் தேவ் ஆல் பிகம் மை ஸ்டேட் ஆஃபீஸ் பேரர்ஸ், டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸ் பேரர்ஸ். இது வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் வி ஹாவ் அ டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட், அவர் கீழே வி ஹாவ் ஆஃபீஸ் பேரர்ஸ். ஸ்டேட் பேரர்ஸ் பார்த்தா ஹி இஸ் தங்கராஜ் அண்ணா வைஸ் பிரசிடென்ட். And then we have a treasurer. Mr. Ritesh Ashwin is the treasurer. Even he is an advocate who will be handling the legal head of Tamil Nadu. Advocate Mitesh Pavitran. Kerala நடக்க போற அந்த கான்க்ளேவ் நடக்குது. அது இப்போ நீங்க பயிற்சி பட்டறையா எங்களோட நேஷனல் ஜெனரல் செக்ரட்டரி Mr. Benny Thomas, he is also a trustee of our Indian National Organization Human Rights Protection. நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் மிஸ்டர் ராதாகிருஷ்ணன் மேனேஜிங் ட்ரஸ்டி, அவர் தான் இந்த கான்க்ளேவுக்கு லீட் பண்ணிட்டு இருக்காரு. ஒவ்வொரு ஸ்டேட்லேயும், இந்தியா ஃபுல்லாக இருக்க ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் நாங்கள் வந்து பிரசிடென்ட், ஆஃபீஸ் பேரர்ஸ் எல்லாருமே we are all participating in the conclave which is going to happen in February. அதில் வந்து it's going to be 3 days same workshop from 17th, 18th and 19th. அங்கே வந்து எல்லாமே லைக் நம்மளோட ஹியூமன் ரைட்ஸ் வந்து நம்மளது வந்து யூஎன் சார்ட்டர் உங்களுக்கெல்லாம் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். நம்ம ரஷ்யன் கான்சுலேட் கூட நம்மளை கூப்பிட்டுருக்காங்க. நிறைய கான்சுலேட்டில் வந்து நம்மளை ரெகுலராகவே கூப்பிட்டு இருக்காங்க ஹியூமன் ரைட்ஸ் பேஸ் பண்ணி. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்டரும் சரி ஸ்டேட்டும் சரி நம்மளோட இந்தியன் நேஷனல் ஆர்கனைசேஷன் ஹியூமன் ரைட் ப்ரொடெக்ஷன் யூஎன் சார்ட்டரை வந்து நல்லா ரெக்கக்னைஸ் பண்ணி எல்லாத்துக்குமே நம்மளை கூப்பிட்டு இருக்காங்க. ஏன்னா நாங்கள் எந்த ஒரு பயஸ்ட் இல்லாமல், எந்த ஒரு மார்க் இல்லாமல் கரெக்டாக பண்ணிட்டு இருக்கோம். நம்மளுக்காக தேடி வரவங்களுக்கு எந்த ஒரு இது இல்லாமல் அப்படியே ஓப்பனா பண்ணிட்டு இருக்கோம் வித்வுட் எனி வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட். எங்களுக்கு வி ஹேவ் அவர் வெப்சைட். என்னோட ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் லோக்ஷ்னி கிட்ட நீங்க கேட்டீங்கன்னா she will give அவர் வெப்சைட் கொடுப்பாங்க. அவர் ஃபோன் நம்பர்ஸ் அதே, வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு, எங்களோட மெயில் ஐடி எல்லாமே இருக்கு. யூ கேன் கெட் இன் டச் வித் அஸ். சொல்லுங்க. அஃப்கோர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கு எங்களுக்கு. சேம் லைக் ஒரு இந்த பார்ட்டி பொலிட்டிக்கல் பார்ட்டி மாதிரி வி ஹேவ் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் ஈச் மெம்பர். ஆஃபீஸ் பேரருக்கு இவ்வளோ, ஸ்டேட் ஆஃபீஸ் பேரருக்கு இவ்வளோ, எப்படி நம்ம இப்போ எல்லா பார்ட்டிஸ்க்கும் ஒரு மெம்பர் அதே தான். ஸோ சேம் மினிமல் இது வாங்கி பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள். இப்போ சக்தி இப்போ நம்ம கிட்ட த்ரூ அவுட் இந்த தமிழ்நாடு வந்து வி ஹேவ் மோர் தென் 350 மெம்பர்ஸ் ஸ்டேட் அண்ட் ஆஃபீஸ் பேரர்ஸ் கலந்து. இப்போ வந்து இந்த மீட்டிங்க்கு பிகாஸ் இப்போ சைக்ளோன் வந்துச்சு இல்லையா, அந்த சைக்ளோன் இதனால மிச்ச டிஸ்ட்ரிக்ட்லாம் வந்து பாதிச்சதுனால மிச்சம் வெளியூர்லேருந்து கூப்பிடல. இது வெண்லி கொஞ்சம் பக்கத்தில் ஊர் காஞ்சிபுரம் இந்த பக்கத்தில் இருக்கிற மாத்திரம் தான் அவங்களெல்லாம் தான் கூப்பிட்ருக்கோம். ஸோ ஜனவரிக்கு மேலே வி ஆர் பிளானிங் ஃபார் அ பிகர் ப்ரோக்ராம். அப்போது நீங்கள் எல்லாம் வருவீங்க. இட்ஸ் கோட் டு பி வந்து பப்ளிக் மீட்டிங். எல்லாத்தையும் போயிட்டு பப்ளிக் மீட் பண்ணி எல்லாம் பண்ணணுன்ட்டு நாங்கள் இது இருக்கோம். ஏற்கனவே நாங்கள் பண்ணியிருக்கோம். நம்ம அரும்பாக்கத்தில் இருக்கிற வந்து ஆட்டோ ஸ்டாண்ட், அரும்பாக்கம் தானே, அரும்பாக்கத்தில் ஒரு ஆட்டோ ஸ்டாண்ட் வந்து கிட்டத்தட்ட அது என்ன ஒரு 380 ஆட்டோ, 350 ஆட்டோக்கு மேலே அவங்களுக்கு எல்லாருக்கும் எங்கள் ஹியூமன் ரைட்ஸ் மெம்பர்ஸ் கொடுத்து அவங்களுக்கு எங்கள் பேட்சும் கொடுத்ததுனால வேற எந்த பிரச்சனை இருந்தாலும் பப்ளிக்கால எங்களுக்கு வர பிரச்சனை இல்லாமல் இருக்கு அவங்களுக்கு. 2004ல இருந்து மாநாடு அந்த மாதிரி நிகழ்ச்சி நடத்தீங்களா? இல்லையே, நான் வந்து இப்போ கிட்டத்தட்ட வந்து 3 இயர்ஸ். நான் வந்து ஃபர்ஸ்ட் கொரோனாக்கு முன்னாடி தான் நான் இதை எடுத்தேன். அது எடுத்து கையோட எனக்கு 2 கொரோனா போயிடுச்சு. இது 2 கொரோனா வந்துச்சு இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் ஐ பீன் டூயிங் ப்ரோக்ராம்ஸ், நிறையவே பண்ணியிருக்கோம் ப்ரோக்ராம்ஸ். இப்போ கூட இந்த மழை இதில் வந்து எங்கள் சவுத் சென்னை டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட் ஜெனரல் செக்ரட்டரி வந்து அந்த வஉசி நகர், அம்பேத்கர் நகர், தியாகராஜ நகர்லாம் பால் பேக்கெட்டு
பால் பவுடர், நாட் பேக்கெட், பால் பவுடர், பிரெட்டு இதெல்லாமே கொடுத்து மக்களுக்கு எல்லாம் சொல்லியிருக்காங்க. நாங்கள் எல்லாருமே கூட துணிங்க எல்லாம் கொடுத்தோம், ப்ரொவிஷன்ஸ் எல்லாருக்குமே கொடுத்தோம். எங்களோட ஆஃபீஸ் பேரர்ஸ்க்கே நிறைய பேருக்கு வீடு இடுப்பளவில் தண்ணி வந்திருக்கு. அதுக்கு கவர்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணுச்சு. அந்தந்த ஏரியா எம்பிஸ், எம்எல்ஏஸ், கவுன்சிலர்ஸ், ஆஃபீஸர்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க அவங்களுக்கு எல்லாமே. பப்ளிக் என்ன சொல்லுவாங்க? ஹியூமன் ரைட்ஸ் அவேர்னஸ் எல்லாருக்கும் தெரியணும். அது இட் ஷுட் ரீச் எவ்ரிபடி. எல்லாருக்கும் எது இருந்தாலும் அவங்களுக்காக பொருள் கொடுக்கறதுக்கு நாங்கள் இருக்கிறோம்னு சொல்லிட்டு மெயின் அது மீடியா நீங்களாம் தான் எடுத்து சொல்லணும். அது எந்தெந்த மாதிரி செயல்பாடுகள் ஹியூமன் ரைட்ஸ் ஆர்கனைசேஷன்ல எந்த மாதிரி செயல்பாடுகள் முக்கியமா நீங்க எல்லாமே எடுக்கிறோம். முக்கியமான அப்படிலாம் இல்லை, பெண்களுக்கு இழப்படுற இது, குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி எல்லாமே எடுத்து பண்றோம். முக்கியமா ஃபார்மர்ஸ், எங்களோட இந்தியன் நேஷனல் ஆர்கனைசேஷன் ஹியூமன் ரைட் ப்ரொடெக்ஷன் வந்து ஃபார்மர்ஸ்க்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். டெல்லியிலையும் அங்கே பஞ்சாபில் நடந்த அந்த ஃபார்மர்ஸ் இதுக்கெல்லாம் எங்களோட நேஷனல் பிரசிடென்ட் சுதாகர்ஜி, எங்களோட ஜெனரல் செக்ரட்டரி பென்னி, அவங்க எல்லாருமே போய் தர்ணா பண்ணி அவங்கெல்லாம் கண்டினியூஸாக இது பண்ணி ஃபார்மர்ஸ்க்காக நிறைய பண்ணுறவங்க. தமிழ்நாட்டில் நாங்கள் இன்னும் ஃபார்மர்ஸ்க்காக இதுவும் பண்ணலை, பண்ண ஆரம்பிக்கணும்.